அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனைகளில் தூக்கம் வரலன்னு தான் நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க. தூக்கம் வரலன்றவங்க ஒரு டம்ளர் சுடப்பாலில் வந்து 5 ஏலக்காய் நசுக்கி போடுங்க, மஞ்சள் சிட்டிகை போடுங்க. அதை சூடு பண்ணி நல்லா குடிச்சிட்டு தூங்கினீங்கன்னா தூக்கம் நன்றாக வரும். கொரட்டை வரத்து நின்றும் நாளடைவில். அதே போல் ஜாதிக்காய் பொடி அரை ஸ்பூன் எடுத்துங்க. நெய்யில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா நைட்டில் தூக்கம் நன்றாக வரும். அதே போல் அத்திக்காய் பிஞ்சி ஒரு 3 எடுத்துங்க. துண்டு துண்டாக நறுக்கி நெய்யில் வதக்கி சாப்பிட்டிங்கனாலும் நன்றாக தூக்கம் வரும். அதே போல் நம்ம மருதாணியுடைய பூ தலையணைக்கு அடியில் வச்சுன்னு படுத்து தூங்கினாலும் நன்றாக தூக்கம் வரும். அதே போல் பூண்டு உரிக்கிறோம், அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் மூட்டை மாதிரி கட்டி தலையணைக்கு அடியில் வச்சுன்னு படுத்தினாலும் நன்றாக தூக்கம் வரும். அதே போல் மல்லிப்பூ தலையணைக்கு அடியில் வச்சு படுத்தினாலும் மூளை குளிர்ச்சி அடைந்து நன்றாக தூக்கம் வரும். அதே போல் பல் ஈரலில் ரத்தம் வடிதல், பல் ஈரல் கட்டிச்சுன்னுவாங்க. அவங்களும் கீழே இலையை அரைத்து மென்று துப்பினாலே பல்வலி குணமாகிடும், பல் ஈரல் கட்டிங்கிறது சரியாகும். அதே போல் ஆப்பிளை மென்று வாயில் ஒரு நிமிஷம் வச்சு முழுங்கினாலும் ஈரல் கட்டிங்கிறது நின்றுடும், பல்லில் ரத்தம் வர்றதெல்லாம் நின்றுடும். அதே போல் நம்ம ஆலம் விழுது முனையை கிள்ளி சாப்பிட்டு மென்று முழுங்கினாலும் பல் ரத்தம் வடிதல், பல்லீரல் கட்டிங்கிறது எல்லாமே சரியாகிடும். அதே போல் முந்திரி பருப்பு சாப்பிட்டிங்கன்னா தசைப்பிடிப்பு சரியாகிடுது. அதே மாதிரி எலும்பு பலம் பெறும், ஒற்றை தலைவலி குணமாகும், காசநோய் தொழுநோய் குணமாகும். அதே போல் பாதம் பருப்பு சாப்பிட்டிங்கன்னா கேன்சர் வராது. அதே போல் தேல் கடித்தவர்களுக்கு இதய சம்மந்தமான நோய்கள் வராது, மாரடைப்பு வராது. ஏன்னா அந்த தேலுக்கு விஷத்தில் இருந்தால் அதுக்கு மெடிசனை கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் தேனீக்கள் கடித்தவர்களுக்கு இரத்த கொதிப்பு வராது, பிபி ஏறாது, மார்பக புற்றுநோய் வராது. ஏன்னா அந்த தேனீக்களுடைய விஷத்தில் இருந்தால் அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் செய்யான் பூரான் கடித்தவர்களுக்கு வந்து சக்கரை வியாதியே வராது. ஏன்னா செய்யான் பூரான் அந்த விஷத்தில் இருந்தால் நம்ம சக்கரை வியாதி மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் செங்குலை கடித்தவர்களுக்கு கேன்சர் வராது. அந்த செங்குலவி விஷத்தில் இருந்தால் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் குதிகால் வலி உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா குதிகால் வலி வராது. அதே போல் ஜுரம் அடித்து எடை குறைஞ்சவங்க அடிக்கடி காளான் சூப்பு குடிச்சின்னு வந்தீங்கன்னா எடை கூடுவார்கள். அதே போல் காது கேட்காதவர்கள் வந்து காளான் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா காது கேட்கும் திறன் அதிகரிக்கும். அதே போல் முருங்கைப்பூவை நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆண்மை அதிகரிக்கும். அதே போல் முருங்கை விதையை வந்து பொடியாக்கி சூடான பாலில் போட்டு குடிச்சின்னு வந்தோம்னா ஆண்மை அதிகரிக்கும். அதே போல் முருங்கை தடை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நெய்யில் வதக்கி ஜீரகம் மிளகு இது ரெண்டையும் பொடிச்சு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்பி ஹீமோகுளோபின் அதிகமாகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.